இவர் சிந்தையெல்லாம் தமிழ், இவர் எண்ணமெல்லாம் நாடு. தனக்கென வாழாது தமிழ், தமிழர் நலன், தந்தை பெரியார், அறிஞர் அண்ணாவை இரண்டு கண்களாக கொண்ட இந்த மாமனிதருக்காக தான் இந்த மேடைக்கு நான் வந்திருக்கேன். லண்டன் மாநகரத்திலே சிம்பொனி இசை இருக்கிறது பாருங்கள். இசைஞானி இளையராஜா அதை செய்து முடிக்க போது அவருடைய வயது மிக பெரியது. இந்த சின்னஞ்சிறுவன் மீசை கூட முழுதாக முளைக்காத இளம் கன்று அந்த சிம்பொனி இசை கலைஞர்களை வைத்து ஒரு இசைக்கோர்வை உருவாக்கி இருக்கிறார். அதை நான் செய்திகளில் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய செல்பேசி விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கு. அது பதிவு செய்யப்பட்ட நம்பர் இல்லை. சரி, யாரோ ஒருத்தர் விடாம அடிக்கிறாரு, கொஞ்சம் கோபத்தோட நடக்கிறேன். யாருப்பா அது விடாம அடிக்கிறதுன்னு. வணக்கங்க, நான் வைகோ பேசுறேன், அண்ணன் பேசுறேன். முதல் அழைப்பு. அவர் என்ன கேட்பார், ஏது கேட்பார், தனக்கு கேட்பாரா, தன் வீட்டுக்கு கேட்பாரா, தன் கழகத்திற்கு கேட்பாரா? அண்ணன் என்ன தெரியுமா கேட்டாரு? ஒண்ணு இல்லைங்க அமைச்சரே, இந்த செய்தியில பார்த்திருப்பீங்க, லிடியன்னு ஒரு குழந்தை சிம்பொனி அமைச்சிட்டு வரான், முடிஞ்சா அவனுக்கு கொஞ்சம் அரசு மரியாதை தர முடியுமான்னு யாரோ ஒரு குழந்தைக்கு கேட்ட தாயிடம் கொண்ட முடியும். நான் சரிங்கய்யா, நான் பார்த்துட்டு பரிசீலிக்கிறேன் நினைப்பு வச்சுட்டு என் உதவியாளர்கிட்ட கேட்கிறேன், இப்படி ஒரு மனிதரா? அவங்க நம்பல, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா? அப்புறம் அந்த எண்ணை எடுத்து பதிவு பண்ணி பார்த்தா, ஆமா அவர் தான். ஒண்ணுல கேட்டுட்டு வச்சுட்ட. இன்னொரு அழைப்பு. சரி, இந்த முறையாவது தனக்காக ஏதாவது கேட்பார். அவர் சொல்றாரு, ஐயா அமைச்சரே, அவர் வயசுக்கு என்ன பாருங்க மரியாதை, எவ்வளவு சின்னஞ்சிருவேன், என்ன பார்த்து சொல்ற, ஐயா அமைச்சரே, தென்னாட்டு பெர்னாட்சா பேரறிஞர் ஐயா அண்ணா அவர்களுக்கு ஒரு பிறந்த நாள் கொண்டாடணும், இன்ன தேதியில கொண்டாடணும், இது வள்ளுவர் கூட்டம்ல நடத்தினா சரியா இருக்குமா என்று இந்த எளியவனை பார்த்து அந்த பெரியவர் கருத்து கேட்கிறார் என்று சொன்னால், இவர் சிந்தையெல்லாம் தமிழ், இவர் எண்ணமெல்லாம் நாடு. தனக்கென வாழாது தமிழ், தமிழர் நலன், தந்தை பெரியார், அறிஞர் அண்ணாவை இரண்டு கண்களாக கொண்ட இந்த மாமனிதருக்காக தான் இந்த மேடைக்கு நான் வந்திருக்கேன்.